ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பாரதியை அப்பான்னு கூப்பிட்டதை பாரதி நினச்சி பார்க்குறாரு. ஒருவேளை இந்த விஷயத்தை போய் ஹேமாட்ட சொல்லிட்டா அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் ஒரு பிளான் பண்ணுறாரு. இனிமேல் லக்ஷ்மியையும் ஹேமாவையும் பேச விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஹேமாட்ட போய் சொல்கிறாரு, பாரதி நீ ஒரு 3 நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ நீ போனால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுக்காக டேடி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. எல்லாம் காரணமாக தான், எல்லாமே உன் நல்லதுக்கு தான் ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக பாரதி இப்போது கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராரு. இவர் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு கண்ணம்மா யோசிக்கிறாங்க. பாரதி கண்ணம்மாட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா இவன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. எதுக்காக நான் தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு லக்ஷ்மிகிட்ட பொய் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சின்ன பொண்ணுகிட்ட எதுக்காக இப்படி பொய் சொல்லி ஏமாத்துற அப்படின்னு கோபப்படுறாரு. நான் லக்ஷ்மிகிட்ட அவளோட அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னோட பலகீனத்தை யூஸ் பண்ணிக்கிறேல்ல நீனு அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா பாரதிட்ட சொல்கிறாங்க, நானா போய் லக்ஷ்மிகிட்ட நீங்கள் தான் அவளோட அப்பா அப்படின்ற உண்மையை நான் சொல்லவே இல்லை, அவளாக இதை தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிற போய் என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பாரதி கேட்குறாரு. அவளுக்கு நீங்கள் தானே அப்பா, அவள் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எதுக்காக கோபம் வருது, ஏன் ஹேமா உங்களை அப்பான்னு கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. பாரதி இப்போ கண்ணம்மாட்ட சொல்கிறாரு, நான் உன்ட்ட ஒரு விஷயம் முடிவாக சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், இனிமேல் லக்ஷ்மி ஹேமா 2 பேரும் பேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஸ்கூலில் படித்தா கண்டிப்பாக 2 பேரும் பார்த்து பேச தான் செய்வாங்க, அதனால நான் ஹேமாவை வேறு ஸ்கூலில் சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பாரதி இப்போது வீட்டுக்கு போயிடுறாரு. ஹேமாட்ட போய் நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்காக பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள் டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் ஹேமா, எதுனாலுமே நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஹேமாட்ட சொல்கிறாரு, நான் உன்னை வேறு ஸ்கூலில் சேர்த்து விட போகிறேன் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. எதுக்காக டேடி என்னை திடீர்னு வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. அகிலன், வேணு, சௌந்தர்யா எல்லாருமே இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ ஹேமா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற ஸ்கூலுக்கே நான் போகிறேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஆனால் லக்ஷ்மிக்கும் இந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிருங்க டேடி, நான் படிக்கிற ஸ்கூல்லையே லக்ஷ்மியை சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா, வேணு, அகிலன் 3 பேருமே சிரிச்சிடுறாங்க. ஹேமாவும் லக்ஷ்மியும் பேசிட்டா லக்ஷ்மி ஹேமாட்ட பாரதி தான் அவளோட அப்பா அப்படின்ற உண்மையை சொல்லிடுவா அப்படின்ற காரணத்துக்காக தான் பாரதி 2 பேரையும் பேச விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது தெரியாமல் ஹேமா லக்ஷ்மியை என்னோட ஸ்கூல்லே சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இப்போ எதுக்காக லக்ஷ்மி பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், நான் ஒன்றை தான் வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டால் போதும் அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. அடுத்ததாக கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஹேமா இல்லாமல் எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அழுறாங்க. அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.